அதே மாதிரி தான் அருண் யோகிராஜும் எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் காலங்கள்லயே அவருக்கு ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அவர் பண்ணக்கூடிய வேலை அவருக்கு நிம்மதியும் தரல. ஸோ என்ன பண்றாரு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிடிக்காத வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், சிற்ப தொழில் தெரியும், அதில் நம்மளுக்கு ஒரு ஆர்வமும் இருக்கு. நம்ம ஃபேமிலி எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதையே எடுத்து பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ 2008 அவர் தன்னுடைய சிற்ப தொழிலை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய சிற்பங்கள் செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பண்ணக்கூடிய சிற்பத்தை பார்க்குற எல்லாருமே அவரை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய சிற்பங்கள் மைசூர்ல நம்மளால நிறைய பார்க்க முடியுது. சுஞ்சன் கட்டையில் இருக்கக்கூடிய 21 அடி உயர அனுமன் சிலையா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் BR அம்பேத்கரோட 15 அடி உருவ சிலை ஒன்று செதுக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வெள்ளை அமிர்த சிலை ஒன்று செதுக்கியிருக்காரு.